அதான் அந்த ட்ரோல் பற்றி பேசியிருந்தோம், நம்ம முன்னாடி அந்த மென்டலி ஸ்ட்ராங் பற்றி பேசியிருந்தோம். அந்த ட்ரோல் மென்டலி ஸ்ட்ராங் ரெண்டுமே ரொம்ப க்ளோஸ்டான ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சில ட்ரோல்லாம் வந்துச்சு. இப்போ 30 வயசில் இருக்கிற ஒருத்தர் 40 வயசில் ஒருத்தர்னா அந்த ட்ரோலை ஃபேஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை கிராஸ் ஓவர் பண்ணி வந்திருப்பார். ஏன்னா ஓகே, அப்படி இருக்கிறப்ப உங்களை மாதிரி ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்க அது எவ்வளோ ட்ராமாட்டிக்காக அது இருந்துச்சு ஆக்சுவலி உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கேட்குறப்போ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம என்ன சொல்ல வந்தோன்றது புரியல, அது தப்பாக புரிஞ்சிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் போயிட்டு. ஏன்னா அதுக்கு போய் நீங்கள் பதில் கொடுத்தாலும் பதில் பத்தாது, அது என்ன வந்தாலும் அது தப்பாக தான் இருக்க போகுதுன்றனால அடுத்த வாட்டி அது நடக்காமல் பார்த்துக்கிட்டோம் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் அடிக்கடி வரும். ஆனால் நிறைய பேருக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. நம்ம இப்போ பெரிய ஆக்டர்ஸ்லாம் இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற கான்ட்ரவர்சி கூட நம்மளுக்கு கிடையாது, அதில் 1% கூட இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைன்னு நினைக்கிறேன். தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். தப்பு இருந்துச்சுன்னா தப்பு எஸ் இருக்குது, அதில் சரி பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அதனால இதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன்.